யூடியூப் பற்றி பலரும் பல விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க, நீங்களும் கேட்டிருப்பீங்க. ஆனால் என் அனுபவத்தில் சில விஷயங்கள் நான் பகிர விரும்புகிறேன். ஏன்னா யூடியூப் பற்றி என்ன விஷயங்கள் தெரிஞ்சிருக்கோங்கிறது. வெளிலேருந்து பார்க்கும்போது யூடியூப்போடைய வருமானங்கள் அதிகரிக்க முடியும் அப்படின்னு நம்ம நம்புவோம். அதுக்கேற்ற மாதிரி தான் சில பேசி கொண்டு வருவோம். யூடியூப்பும் அதான் சொல்லுது, உங்களுடைய கண்டென்ட்டை கொண்டு வாங்க, நாங்கள் உங்களை தூக்கி வைக்கிறோம், பணம் சம்பாதிங்க, வெளியே போங்க, பார்ட்னராக எடுத்துக்கிறேன், அதுதான் சொல்கிறாங்க. கரெக்ட், அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. கண்டென்ட்டுக்கு மதிப்பு இருக்க தான் செய்யுது. ஆனாலும் இப்போ என்னென்னா, தேவைக்கேற்ப அளவுக்கு மீறி வரும்போது, அதாவது என்னென்னா, இப்போ யூடியூப்பர்ஸில் வீடியோஸ் போடுறவர்கள் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டே இருக்குது, நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு இருக்குது. அப்போ நாளுக்கு நாள் அதிகமாக என்னன்னா, ஒருத்தர் ஒன்றுக்கு மேற்பட்ட வீடியோக்கள் ஒரு நாளைக்கு 3, 4, 5, 6 வீடியோக்கள் போடுறவங்களாம் அதிகமாக இருக்காங்க. இப்படி தொடர்ந்து வீடியோக்கள் போடும்போது என்னன்னா, அந்த டாபிக் எடுக்கிறவங்க எண்ணிக்கையை பார்க்குறாங்க. ஒரே மாதிரி டாபிக் இருந்துச்சுன்னா யூடியூப் அது ரெக்கமெண்டேஷனில் கொண்டு செல்லாது. நல்லா புரிஞ்சுடுங்க. உதாரணத்துக்கு பொலிட்டிக்கல் ரீதியான ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அந்த டாப்பிக்கை நம்ம போடும்போது என்ன ஆகுனா, டிவிலையும் சேனல்லையும் அதான் போடுவாங்க, பிரபல யூடியூபர்ஸும் அதான் போடுவாங்க, சின்ன யூடியூபர்ஸும் அதான் போடுவாங்க. அப்போ என்னன்னா, அந்த யூடியூபர்ஸ் கொண்டு போகக்கூடிய அந்த ரெக்கமெண்டேஷன் கம்மியாயிரும். ஏன்னா அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது நம்முடைய இது குறைஞ்சிரும். அப்போ அவங்க யூடியூபர்ஸ் தரப்பில் என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அனலைஸ் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா அதை நான் கொண்டு போகிற தயாராக இருக்கும் உங்கள் மாதிரி தான் கொண்டு வராங்க. உதாரணத்துக்கு ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு, ஒரு தலைவர் பேட்டி கொடுக்குறாருன்னா தலைவர் பேட்டியை மட்டும் போட்டாச்சுன்னா அது யூஸ் ஆகாது. ஏன்னா எல்லாருமே போடுவாங்க. ஆனால் அந்த பேட்டிக்கு பின்னால் என்ன நடந்தது, அது என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டுச்சுங்கிறத வாய்ஸ் ஓவராக நம்மளே சொல்லும் போதோ இல்லை வீடியோ காட்சிகளை வச்சு அமைக்கும் போதோ அதை யூடியூபர்ஸ் கண்டிப்பாக கொண்டு செல்லுது மற்றவங்ககிட்ட. அதனால் வியூஸ் எல்லாத்துக்கும் அதிகமாகும். ஆனால் இதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது. என்னென்னா, ஒரு நாளைக்கு 2 or 3 வீடியோஸ் நம்ம போடும்போது என்னென்னா, ஒரு வீடியோஸ் மட்டும்தான் நோட்டிஃபிகேஷனில் மற்றவங்களுக்கு காட்டுது, மற்றவர்களுக்கு மற்ற வீடியோஸ் காட்டுறது கிடையாது. 2 நாளைக்கு பிறகோ இல்லை 3 நாளைக்கு பிறகோ அந்த வீடியோஸை கொண்டு போய் இந்த வீடியோ போட்டிருக்காரு நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி நம்முடைய சப்ஸ்கிரைபருக்கு காட்டுறாங்க. அப்போ 2 நாளைக்கு பிறகு. ஸோ சுடு சோறு ஆறுன கஞ்சி ஆனால் என்ன செய்ய முடியும், பழசு தானே. அப்போ பழசை பார்ப்பாங்களா, யாராவது பார்க்க மாட்டாங்க இல்லையா. அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது வியூஸ் நம்ம கண்டிப்பாக குறைஞ்சிருது. இதனால் என்ன ஆகும்னா, எல்லா யூடியூபர்ஸுக்கும் ஒரு மன உளைச்சல் ஆகிடும். ஐயோ நம்ம வீடியோஸ் பெரிய அளவில் வியூஸ் போகலையே, இந்த வீடியோ 2000 வியூஸ் போகணும்னு நினச்சேன், 4000 வியூஸ் போகணும்னு நினச்சேன், ஆனால் போகலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு மனஸ்தாபம் கண்டிப்பாக வந்துடும். அதுக்கு ஒரு யூடியூப் பொறுப்பு கிடையாது. ஏன்னா நம்ம தான் பொறுப்பேற்றுக்கணும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான பேர் வீடியோஸ் போடுறாங்க. அந்த லட்சக்கணக்கான வீடியோஸில் ஒரே டாப்பிக்கான வீடியோஸ் போகும்போது கண்டிப்பாக யூடியூப் அதை நிறுத்திட்டு, யார் அதிக சப்ஸ்கிரைப் வச்சுருக்காங்களோ, யாருடைய வீடியோஸுக்கு அதிகமாக வியூஸ் பார்க்குறாங்களோ அவங்க உங்களோட ரெக்கமெண்டேஷனில் அதிகமாக செல்லும். அதுக்கப்புறம் தான் நம்ம உங்களை தூக்கிட்டு போவோம். அதுக்கப்புறம் கிடைக்கிறதா நமக்கு கிடைக்கும். இதுதான் ஒரு நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. அதனால் நீ கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணிக்கிட்டு அதை ரிவ்யூ பண்ணிக்கிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா, அதை அனலைஸ் பண்ணி போட்டிங்கன்னா கண்டிப்பாக அதிகமான வியூஸுகளை பெற முடியுங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா அவர் 2-3 வீடியோஸ் பேருக்கு சில வீடியோஸ் 8000 வியூஸ் 10,000 வியூஸ்லாம் போகுது. சில வியூஸ்லாம் பார்த்திங்கன்னா மிஞ்சி போனால் 5 பேர் 10 பேர் பார்க்க வேண்டிய வியூஸ்களும் வரதான் செய்யுது. நம்ம என்ன தான் நீங்கள் நம்ம ஷேர் பண்ணி லைக் பண்ணி பார்த்தா கூட அந்த அளவுக்கு தான் போகும், அதுக்கு மேலே போகாது. ஆனால் இடையில 10 நாள் பிறகோ 15 நாள் பிறகோ அந்த வீடியோஸ் வைரல் ஆகும். அது எதிர்பாராத விஷயமாக நடக்கக்கூடிய விஷயம். ஓகேயா. உடனடியாக நடக்கணும்னா நம்ம கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு மற்றவங்க போடாத அளவுக்கு ரிவ்யூ பண்ணி போட்டால் மட்டும்தான் கிடைக்குங்கிறத யூடியூபர்ஸ் தரப்பு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லலாம். மற்றபடி எக்கனாமிக் ரீதியாக பார்க்கும்போது யூடியூபர்ஸ் ஒரு ஷார்ட்டுக்கு 1000 வியூஸ் போனால் 0.01 தான் தராங்க. அதாவது 0.01 பைசா தான் கிடைக்கும். சரியா. 2000 வியூஸ் போனால் 0.02 வியூஸ் தான் கிடைக்கும். பெரிய வீடியோஸ் ஒரு 400 வியூஸ் போது 20 பைசா டாலர் கிடைக்கும். அவ்வளோதான் மக்களே. தான் தொடர்ந்து நம்ம அரசியல் பேசுவோம். நான் உங்கள் பினாகரன்.